இட் ஆக்சுவலி முக்கியமான பாயிண்ட் அது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா இம்ப்ளான்ட் அப்படின்னு போட்டோம்னா நம்ம பல்ல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். முக்கியமாக போன் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கணும். போன் டென்சிட்டி ஷுட் பி குட். ஸோ எப்படி நம்ம அந்த பல்லு வந்து அந்த போனில் இறுக்கி பிடிக்குதோ அது மாதிரி அந்த இம்ப்ளான்ட்டும் நல்லா போய் ஃபியூஸ் ஆகி நல்லா நச்சுன்னு உட்காந்துருக்கணும். அப்போ தான் இட் இஸ் குட். அப்புறம் நீங்கள் அது போன் டென்சிட்டி அங்கே கம்மியாக இருக்கும்போது அது இம்ப்ளான்ட்டோட ஆடப்போகுது. ஸோ அது யூஸ்வலி பிஃபோர் இம்ப்ளான்ட் வந்து அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணிவிட்டு இது ஒர்க் அவுட் ஆகும், இது நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு தான் வி டேக் இட். பட் இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ கீழே விழுந்துட்டாங்க, பல்லு போயிடுச்சு அப்படின்னா அவங்களோட ஏஜ் அவங்க இது நல்லாயிருக்கும். பட் ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஆஃப்டர் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இட் கோஸ் த. அதனால எப்போவுமே இம்ப்ளான்ட் அது வந்து நம்ம அந்த 50+ அப்புறம் டென்சிட்டிலாம் பார்த்துட்டு தான் அதை பண்ணுறது இட் இஸ் அட்வைசபிள். ஏன்னா சில பேருக்கெல்லாம் அழகாக போட்டிருக்கோம், நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு லேடியே இருக்காங்க, ஆனால் அவங்க போன் வந்து நல்லா இருக்கணும். அதுக்கு நாங்கள் அந்த முன்னாடியே அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு தான் கை வைப்போம். இந்த ஷார்ட்ஸோட முழு வீடியோவை நீங்கள் பார்க்க நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க.